ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் ரெசிபீஸ். ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி நம்ம வீட்லேயே செய்கிறது பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் நல்லா ஹீட்டான உடனே 25 கிராம் பட்டரை சேர்த்துருக்கேன். வெண்ணெய் உருகி வரதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1/4 கப்பு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். உடைச்ச முந்திரியாக இருந்தால் இன்னமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/4 கப்பு கசகசாவும் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி அரைச்சி எடுக்கும்போது டேஸ்ட்டு இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பேஸ்ட்டுக்கு பதிலாக நாம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ வெண்ணெய் நல்லா உருகிருச்சு. ஓல் ஸ்பைசஸில் நமக்கு விருப்பப்படி என்னென்னலாம் சேர்க்கணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். ஓல் ஸ்பைசஸும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இங்கே சீரகமும் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நான் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா இந்த வெண்ணெயோட நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். மினிமம் இது ஒரு 15 நிமிஷம் ஆகும். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமே பொன்னிறமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் நான் காஷ்மீரி மிளகாய் தூளையும் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனியா பொடியும் சேர்த்துருக்கேன். இது எல்லா பொடியும் இந்த வெங்காயத்தோட நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த வெண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இங்கே 3 பெரிய தக்காளியை நான் ஃபைன் பேஸ்ட்டாக கட் பண்ணி அது பியூரியாக நான் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்திருக்கேன். அதுவும் இது கூடவே இந்த மிக்சரோட சேர்த்து இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வெண்ணெயில் நல்லா வதங்கி எடுக்கணும். இது 1 லிட்டர் போட்டு 10 நிமிஷம் இதோடு அப்படியே விட்டுட்டாக்கா இது எண்ணெய் வெண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும். பார்த்திங்கன்னா இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி கசகசா பேஸ்ட்டு இதோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் நல்லா கிளறுங்க. கிளர்ந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் லிட்டர் போட்டு மூடி வைங்க. மினிமம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நாம் அப்படியே வேக விட்டுடணும். அப்போ பார்த்திங்கன்னா வெண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேன். ஃபைனலாக கஸ்தூரி மேத்தியும் நான் இங்கே சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் இதோடு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொண்டு வரலாம். இந்த சமயத்துலேயும் நீங்கள் தண்ணியை ஊற்றி கூட வேக வைக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்தது, அதனால் அப்படியே விட்டுட்டு நான் 1 லிட்டர் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து பார்க்கும்போது சூப்பராக இருந்தது இந்த பன்னீர் பட்டர் மசாலா. இது நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. இந்த முந்திரி பேஸ்ட்டே நமக்கு திக்காக இருக்கும். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலா ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.